மே கமின் சார். வாகேம்மா. சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இருக்கோம் சார். நீரா எங்க? நீரா கேபின்ல தான் சார் இருக்கா. சார் உங்க ஒய்ஃப் மேடம் எல்லாரும் எப்படி இருக்காங்க? சௌமியா மேடம், பவி மேடமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டீங்களா சார்? இல்லை இப்போ அதையும் சௌமியாவும் வந்திருக்காங்க, நந்தினி வரல. சார் நீங்கள் மேடம் கூப்பிட தானே போனீங்க? கூப்பிட தான் போனேன், ஆனால் அவங்க வர முடியாத சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. சார் சௌமியா மேம்க்கு உடம்பு சரியில்லைன்னு ஒன் டைம் சொன்னீங்கல்ல, இப்போ சரியாயிடுச்சா? பரவாயில்ல, இப்போ சரியாயிட்டாங்க, கூப்பிட்டு வந்தாச்சு. சார் உங்களுக்கு என்ன ஆச்சு சௌமியா மேம்க்கு? சௌமியா மேம்க்கா மனோ சார் அப்பா ஆக போகிறாங்க. மேடம் வரக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாதுலாம், அதனால் ரெஸ்ட் எடுத்தாங்க அங்கே. இப்போ கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு, அதனால் கூட்டிகிட்டு வந்துட்டோம். நந்தினி மேம்க்கு உடம்பு சரியில்லையா சார்? ஆமாம், அவங்களும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்காங்க, அதனால தான் விட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ எப்போ வருவாங்க? வருவாங்க, சீக்கிரம் வருவாங்க. உடம்பு சரியானு. அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கு கொஞ்சம் தலை சுத்து அதிகமாகிடுச்சு, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு விட்டுட்டு வந்திருக்கேன். அப்படியா சார்? சரி சரி. கூப்பிட்டீங்களா சார்? என்ன சார்? பெண்டிங் ஒர்க் ஃபைல்லாம் தூக்கிட்டு வரணும், அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. அப்புறம் இந்த மாதம் உள்ள ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்துடு. ஓகே சார். அப்புறம் ஒரு நிமிஷம் இரு. ஹலோ ஹலோ, என்ன கால் பண்ணிட்டு அமைதியாக இருக்காள், எதுக்கு? ஹலோ நந்தினிமா. நந்தினிமாவா? சார் இப்படியெல்லாம் பேசுவாங்களா? நந்தினிமா. ஹலோ மாமா, என்ன பண்ணுறாங்க? மாமா என்ன பண்ணுறாங்க? ஒர்க் பண்ணுறாங்க. சரி, சாப்பிட்டாங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? குட்டிமா சாப்பிட்டாச்சா? இல்லை, சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிடணும். சாப்பிட்டானா நேராகத்துல குட்டிமாக்கு வயிறு பசிக்கலாம். குட்டிமாக்கு தான் வயிறு பசிக்குமா? எனக்கு வயிறு பசிக்காதா? வயிறு பசிச்சாலும் எங்கே சாப்பிட போறியா? சாப்பிட மாட்டீங்களா? அதான் குட்டிமாவை கேட்டேன். சாப்பிடுமா, மாத்திரை போடணுங்களா? சாப்பிடுதேன், சாப்பிட்டு போடுதேன். சரி, என்ன பண்ணுற? எங்கே இருக்க? இப்போ தான் ரூமுக்கு வந்தேன், கிச்சனில் இருந்தேன். கிச்சனில் என்ன பண்ண? சமையல் பண்ணியா? வேலை பார்த்தியா? இல்லை, சும்மா தான் இருந்தேன். சரி, பிரியா வீட்டில் என்ன பண்ணுறாவ? அண்ணன் தூங்குதுன்னா அவள் கிச்சனில் தான் இருந்தா இவ்வளோ தரமா, இப்போ தான் போனான். சரி, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் பண்ணி கொடுக்க சொல்லக்கா, வேணா நீ பண்ணிட்டு இருக்காத. மாமா, நீங்கள் அத்தைட்டையும் அக்காட்டையும் சொல்லிட்டு போனீங்களோ என்னை கிச்சனில் வேலை பார்க்க விடக்கூடாதுன்னு? ஏன் என்னாச்சு? தெரியுமா, கொஞ்சம் லைனில் இருமா. ஹேமா வந்திருக்கா, நான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பாரு. கொஞ்சம் இரு, அவட்ட பேசிட்டு நான் உன்கிட்ட பேசுகிறேன். அவள் எதுக்கு இப்போ உங்கள் ரூமுக்கு வந்திருக்கான்? இவ்வளோ தூரம் அவளை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க என்கிட்ட? முந்தையாச்சும் தெரியாமல் பேச சொல்லலாம், இப்போ எதுக்கு தெரியாமல் பேசணும்? நீ யார் இப்போ? மிஸ்ஸஸ் துறை தெரியுதா தெரியலையா? சரி பேசுங்க. பிஸியாக இருக்கீங்களா அப்போ? பிஸி தான். முதல்ல சொல்லலாம்ல மாமா. ஏம்மா ஒரு நிமிஷம் இல்லைம்மா. சரி சார், நிற்கும் பேசுங்க. பேசுறதுக்கு நீ தூங்கிட்டலாமா? அதான் வச்சுட்டேன் தூங்கட்டோன்ட்டு. பிறகு ஒரு டைம் கால் பண்ண நீ எடுக்கவே இல்லை, ஏன் எங்கே போனேன்னு தெரில. சரி இன்னும் எந்திக்கல போல அப்படின்ட்டு நான் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நீ அடிச்செல்லாம் அதான் பேசிகிட்டு இருக்கேன். சரி, வேலை இருந்தால் பார்க்கிங்களா? அப்புறம் பண்ணுங்க. நான் சாப்பிட்டீங்களான்னு கேட்க தான் ஃபோன் அடித்தேன். சரி, நான் சாப்பிட்றேன், நீ சாப்பிடு. கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு கால் பண்ணட்டா? சரி மாமா. அப்புறம் ஹேமா, புது ப்ராஜெக்ட் வந்திருக்கலாம், அதையும் தூக்கிட்டு வா. டேட்டு எப்போன்னு பார்க்கணும், பார்த்துட்டு அது பக்கத்தில் இருந்து அதை முடிச்சு கொடுக்கணும். முதல்ல எடுத்துகிட்டு வா. அப்புறம் மீட்டிங் போடுற ரிப்போர்ட்டும் கொண்டு வா. போன மாதம் ரிப்போர்ட்டும் கொண்டு வா. ஓகே சார். சொல்லுமா. மாமா, நான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு வரட்டேன்? சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? வெயிலுக்குலாம் அங்கே போகிறாங்க மத்தியானம் வேணும். காலையிலே போயிட்டு வெயில் வரதுக்குள்ளே வர வேண்டியதானே? அப்படி இல்லைன்னா சாயந்தரம் போல் போவோம். போயிட்டு இருட்டாவதுக்குள்ளே வந்துடு. வெயிலில் தான் 6 மணி வரைக்கும் அடிக்க. சுனில் வந்துடுவான்ல, வந்ததுக்கப்புறம் பைக்கில் கூப்பிட்டு போக சொல்லேன். நீங்கள் தான் பைக்கில் போக வேண்டாங்கிங்க. சரி தான், இல்லைன்னு சொல்ல, அது ரொம்ப தூரம், பக்கத்தில் தானே இருக்குது, மெல்ல கூப்பிட்டு போக சொல்லுதேன். வரியா? சரி மாமா. சரி, நேற்று எத்தனை மணி நேரம் உட்காந்துருந்தீங்க? நான் அழலையே. போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. நான் உண்மையிலுமே அழலை நேற்று. அது நேற்று தூங்கணும்ல, அவங்கள்ட்ட பேசிட்டே வந்து தூங்கிட்டுலாம். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சேன், கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சா, அந்தால கிச்சனுக்கு போயிட்டேன். அந்தால அத்தைட்ட சொன்னிட்டெல்லாம் பேசிகிட்டு இருந்தாலும் அந்தால அப்படியே அளவு வரல, டைம் தெரில. நைட்டு தான் ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் எல்லாமே. சரி, கூட இருந்துட்டல, நேற்று திடீர்னு இல்லைன்னு ஒரு மாதிரி இருக்கும், பழகிரும். சரி சார் வரவா சார்? வா ஹேமா, வா. எம்மா. மெல்ல ஹேமா. எம்மா வலிக்கு காலு. மெல்ல வர வேண்டியதானே ஹேமா? சாரி சார், தெரியாமல் கொஞ்ச நேரம் விழுந்துட்டேன். கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு சார். பரவாயில்ல, தெரியாமல் தானே வந்தேன், ஒன்றும் இல்லை. மெல்ல வர வேண்டியதானே? தெரியாமல் செப்பல் கால் ஸ்லிப் ஆயிடுச்சு சார். அடி ஒன்றும் படல, எல்லாம் பெருசா? இல்லை, கால் கொஞ்சம் வலிக்கு சார். சார் இந்தாங்க சார் ஃபைன். சரி, போய் ரெஸ்ட் எடுப்போம். ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டோமா, மீரவை கூட்டு போ. சரியா? இங்கே ரெஸ்ட் எடுக்கணும்னா எடு, இல்லை வீட்டுக்கு போகணுன்னா போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார், நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் சார்.
நான் வேணா வரவா? ஆ கடவுளே ரொம்ப வலிக்கே. ஏம்மா முடியலையா நடக்க? இல்லை நான் வரேன், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன். இருக்கட்டும் சார், நான் மெல்ல மெல்ல போய்க்கிறேன். முடியல நான் வரேன் இரு. மாமா நந்தினி நீ வை, நான் பிற பண்ணுறேன் வை. ஏன் மாமா சாப்பிடே போகிறீங்க? நீ வை, நான் பிற பண்ணுறேன் வை. நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு, போயிட்டு வரேன். எங்கே போகிறீங்க? எப்போ வருவீங்க? வையின்னு சொன்னால் வை, என் பிற பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல. ஒரு அவசரமாக போகும்போது எங்கே போறியே எப்போ வருவேன்னு. சரி வைக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துச்சு வந்தானே, ஏன் இப்பவுமே எழுந்துட்டேன்? தூங்கிட்டேன், முடிவு தட்டிச்சு வந்தா வந்துட்டேன். சரி ஏதாச்சும் வேணுமா? ஜூஸ் போட தட்டா? வேணாம் தான், எதுவும் சாப்பிட தோணல. தம்பி ஃபோன் அடிச்சானா, பேசுனியா? மத்தியானம் நான் அடித்தேன், காலில் அடிச்சிருக்கும் போல் நான் எடுக்கலை. மத்தியானம் அடித்தேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இனிமேல் தான் சாப்பிட்ணுன்னு சொன்னிச்சு. அப்புறம் திடீர்னு எங்கேயோ வெளியே போகிறேன், நான் பிற வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு. இது நான் இன்னைக்கு அங்கே வீட்டில் போய் தூங்கிட்டு நாளைக்கு காலைல வரத்தேன், அங்கே இருந்துட்டு வரேன். ஏன்டி என்னாச்சு? தம்பி இல்லாமல் ஒரு மாதிரி இருக்காங்கண்ணா. இப்போ என் கூட வந்து போடேன் வா. இன்னைக்கு அங்கே போகிறேன் போயிட்டு வரணும் போல் இருக்குது. இருந்துட்டு வரட்டா? அப்பாட்ட பேசிட்டு காலைல வரேன். ஏன் ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே? மாமா மாதிரி அப்பா வேலை பார்த்துட்டே ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்தால் தான் அப்பா ஃப்ரீயாக பேசும். சரி அப்போ எப்போ போகிற? சுனில் வருவான் அத்தை. சுனில் வந்தானே சுனிலை கூப்பிட்டு போகிறேன். என்னைய கொண்டு வீட்டில் விட்டு வருவான். வண்டியிலே போகிற? இல்லை நடந்தான் போகிறேன். தம்பிட்டு சொன்னியா அங்கே போகிறேன்னு? நல்லா சொன்னேன், அங்கே போன போல் இருக்குமாம்மா, போயிட்டு வரட்டான்னு கேட்டேன். மதியானம் நீ வெயிலில் அலையாண்டாம், தூங்கி எழுந்துச்சி சாயந்தரம் போல் போ, சுனிலை வண்டியில் கூப்பிட்டு போய் விட சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு. தம்பியை வண்டியில் கொண்டு விட சொல்லு. மாமா வந்துட சொல்லிட்டு. இப்போ அவன்கிட்ட இருக்குன்னு சொல்லலையா? நான் போயிட்டு வாரேன்னு தான் சொன்னேன். அதான் மாமா சாயந்தரம் போல் போயிட்டு கற்களை அதுக்கு முன்னாடி வந்துரு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ என்கிட்ட இருக்க போகிறாங்க, காலைல தான் வருவாங்க. இப்போ தான் எனக்கு தோணுது, நான் இருந்துட்டு வரேனே. பாவி சமயம் இல்லடி, நீ இல்லைன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரில இருக்கும். நானும் பாவை பேர் தான் என்ன செஞ்சிருப்பிய? தான் என் பிள்ளை உடனே என் கூட இருக்க சொல்லி விட்டுட்டு போயிட்டான். மருமகளை நீங்களே வச்சுக்காங்கம்மான்னு. அப்போ நீங்களே சொன்னியா மாமாட்ட விட்டுட்டு போக சொல்லி? சும்மா இருனா இருப்பியா? இருக்க மாட்டலாம், அவங்களே போகணும்ப. அதுக்கு தான் இப்படி சொல்லி விட்டுட்டு போயிருக்கான் அவனை. இங்கே எங்கள் அத்தையே இல்லை, மாமியாக இருக்கும். போங்க, மாமா கூட போகக்கூடாதுன்னு நீ இங்கே கூட சொல்லியிருக்கீங்க. இத்தனை வருஷம் உங்கள் கூட தானே இருந்திருக்கேன், பிறவு என்ன? சும்மா சொன்னேன்டி, அவனை கூட்டிட்டு தான் போக சொன்னேன். டாக்டர்கிட்ட கேட்டு கூப்பிட்டு போய் அவன் இருந்துக்கிட மாட்டான். அவன் பயப்படுதான்டி கூப்பிட்டு போகிறதுக்கு, ஏதாச்சும் ஆயிரும்னு. நான் பயப்படாமல் இருப்பேன், கூட்டு போங்கன்னு தானே சொன்னேன். நம்ம வேனுக்குன்னு விட்டுட்டு போயிட்டு பிள்ளை சாரி இல்லை தான். குட் நியூஸ் சொன்ன நாள்லேருந்து குட்டி பாப்பா நினப்பு தான் இருக்குது. ஏன் நினப்பே இல்லை, என்னை பற்றி அக்கறையே பட மாட்டேக்கு. என்னையை சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டேக்கு, குட்டி பாப்பா சாப்பிட்டாலான்னு தான் கேட்கு. அப்படியே கேட்கான்? ஏய்க்கு அப்படி கேட்கான் குட்டி பாப்பாவான்னு? உங்கள் பிள்ளைக்கு குட்டி பாப்பா தான் வேணுமா? சொன்னோம்ல அன்னைக்கு, குட்டி நெஞ்சனி தான் வேணுமா? 2 பேரும் சேர்ந்து என் பிள்ளைய பாடாப்படுறதுக்காடி. அதுக்கு தான் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுதேன், என் மாமாவாக இருக்கட்டும் அப்படின்னு. என் மாமாவே மாதிரி, என் மாமாவே எங்கள் அப்பா கொடுத்தா எங்கள் அப்பா பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு பிள்ளை, எந்த பிள்ளையா இருந்தா என்ன, வரட்டும் நல்லபடியாக வெளியே. எப்போதும் குட்டி பாப்பா நினப்பிலே தான் இருக்குது மாமா. ஆமாம், என் பிள்ளைக்கு இருக்கும்ல ஆசை, அவன் பிள்ளைய பார்க்கணுன்னு. அதுக்கு என்னையை கவனிக்கக்கூடாதோ? ஏன் இப்போ உனே எங்கே கவனிக்காமல் இருக்காவே? உனக்கு தான் தேவையானது எல்லாமே நீ கேட்க முடியும், நிறைவேற்றுறானே வேற என்ன? எங்கே நிறைவேற்றுது? கூட்டிகிட்டு போங்கன்னு விட்டுட்டு போயிடலாம். சரி வீடு, 1 மாதம் தான், நான் அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு போவேன். என்கிட்ட யாருக்கனே மாமா கேட்டுச்சுட்ட, 2 வருஷம் முடியட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னுட்டு. ஏய்க்கு அப்படி கேட்டான்? காலேஜ் பரிசல்கிட்ட போக கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு மாமா. 2 செமஸ்டர் முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிடுவோமே அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் பார்த்தா எப்படி போவா இப்போ? அக்காவுக்கு தான் எந்த டென்ஷனுமே கிடையாது, என்ன வீட்டிலே இருந்துக்குவாங்க, எங்கேயும் போக வேண்டாம். நான் எப்படித்தான் போவ பரிச்சு எழுத? எல்லாத்துக்கு காரணம் நீங்கள் தான். நான் என்னடி பண்ணேன்? என்கிட்ட கோவப்படுதேன்? நான் என்ன செஞ்சேன்? நீங்கள் தானே கொடையோட மாமாட்ட கேட்டு கிடந்தீங்க. ஏன் கேட்டீங்க? சுத்தடாமல் இருக்க வேண்டியதானே? அதான் அண்ணன் 2 பேர் இருக்காங்கல்ல, அண்ணன்ட்ட மட்டும் கேட்க வேண்டியதானே? அதான் மாமாவும் ஆசைப்பட்டுச்சு. அது எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும், அவன் பிள்ளைய அவன் பார்க்கணுன்னு. உடனே நான் கேட்டதுனால தான் உன் மாமனுக்கு ஆசை வந்துச்சாக்கும். மாமா நல்லா தான் இருந்துச்சு, படிப்பை முடி நந்தினி பார்த்துக்கிடும் அப்படின்ச்சு. உங்களால் தான். நான் தான் மாமாட்ட சொன்னேன், எங்கள் அத்தை பாவம் மாமா கேட்டுகிட்டே இருக்காங்க, என் மாமாவையும் கேட்பாங்க எல்லோரும் 2 வருஷம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு வேண்டாம்னு சொல்லலை, நான் பெத்தர மட்டும் சொல்லலை. அதுக்கு தான் கடவுள் எனக்கு சீக்கிரமாக என் பேரனையும் பேத்தியே கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லியாச்சு. குழந்தைய தந்துட்டு போவாங்க 2 பேரும், எங்கேனாலும் வச்சுத்துங்க. எங்கே அதுக்கப்புறம் மாமா என்னை கண்டுக்கிட்டதோ இல்லையே, இப்போவுமே கண்டுக்க மாட்டேக்கு. எதுக்குடி அப்படி சொல்லுவேன்? அவன் நீ எல்லாமே இருந்துக்கிட மாட்டேன். அப்படி தானே சொல்லி எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்கு, என்னையும் அப்படி சொல்லி சொல்லி தான் ஏமாற்றிட்டு. உன்னை எங்கே ஏமாத்தினா என் பிள்ளை? ஏமாத்தாம உன்னை நல்லா பார்த்துக்கிறான்ல. ரொம்ப நல்லா பார்த்துக்குது. ஃபோன் அடிக்க பாரு. ஃபோன் அடிக்கல, மெசேஜ். யார் என்னவா? என்னாச்சுடி? என்ன ஒன்றும் இல்லை சும்மா தான்.
கம்பெனி மெசேஜ். ஹாய் மைனி, என்ன பண்ணுறீங்க? ஏம்மா நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? ஹாய்டா, இப்போ தான் வரியா? வா. என்ன ஏம்மா மைனியோட இருக்கீங்களண்ணே? என்ன அக்கா வெளியே போயிருக்கேன், அப்புறம் இவ கூட யார் இப்போ ஒருத்தர் இல்லைல்ல. சரி சரி. மைனி எங்கே உன் ஃப்ரெண்டு போயிட்டாங்களா எப்படி? என் ஃப்ரெண்டு தான்டா, உனக்கு அக்கா இல்லையா? மைனி போகலடா, மாமா நேற்று சொல்லிச்சு கூட 2 நாள் இருந்துட்டு போங்கன்னு, அந்தால இருக்கவ. அப்படியா மச்சான், போர் அடிக்கிறியா? அண்ணன் யாருமே வர இல்லை. ஆமாடா, போர் அடிக்கும் அண்ணனுக்கு. அண்ணனை கூப்பிட்டு நம்ம எல்லாரும் கிணத்து போய்ட்டுருமா? போவோம் மைனி. உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொல்லுங்கள் வராங்களா என்னன்னு கேளுங்க. நான் இன்னைக்கு அங்கே வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன்டா, நீ வந்த உடனே போயிட்டு நாளைக்கு காலைல வரலான்னு பார்த்தேன். இனி அங்கே எதுக்கு வரிய? அங்கே போகாதீங்க, இங்கே இருங்க. எதுக்குடா, பிரியா இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், பிற வேணா. ஏன் மைனி இப்படி பண்ணிதியே? சரிடா வா, கிணத்து போயிட்டு வரும், நாளைக்கு போகிறேன். நாளைக்கு நீ காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி என்னை கொண்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டு போ, சரியா? சரி மைனி, நான் காலேஜ் போன பிறகு நீங்கள் வேணா போங்க. போயிட்டு நான் காலேஜ் முடிஞ்சு வரும்போது நீங்கள் அங்கே வந்துடுங்க. மாமா சத்தம் படுத்து வெயிலில் வராதுன்னு. நான் வேணா வந்து கூப்பிட்டு வரேன் மைனி உங்களை. சரிடா. இது காபி போடலையா மைனி? இல்லைடா, பேசிட்டே இருந்துட்டோம், மறந்துட்டோம், டைமே பார்க்கல. இரு போட தரேன். நீ இரு, நான் போடுறேன். எது நான் போடுறத இருங்க. காலையில் தானே சொன்னேன் தம்பி சத்தம் போடுவான் பண்ணாதுன்னு. சரி மைனி, அம்மா போட்டோம் இருங்க. சரி, நீ உங்கள் மச்சானை கூப்பிட்டு கேளு. நீங்கள் கூப்பிட்டு கேளுங்களா அவட்ட? அண்ணன்கிட்ட கேளுடா, அவட்ட என்ன கேள்வி? அவளும் ரூமில் தானே இருப்பா, கூப்பிட்டா. அவள் இருந்தால் நமக்கு என்ன, கூப்பிடு நீ. மச்சான் மச்சான். சொல்லுடா சுனில். மச்சான் ஃப்ரீயாக இருக்கீங்களா? கிணத்து போய்ட்டுருமா? கிணத்துக்கா இப்போம்மா? ஆமாம் மச்சான், போமா என்ன? போவோம். யாரெல்லாம்? நீங்கள் 2 பேர் வாங்க, மைனி வராங்களாம். நான் மைனி நீங்கள் 2 பேர் போவோம். மகேஷ் வந்துடும், மகேஷை கூப்பிட்டு போவோம். சரிடா, இந்த வாரம் ஒரு 10 நிமிஷத்தில் வரேன். உங்கள் அக்கா தூங்கிட்டு இருக்கா, எழுப்பி கூப்பிட்டு வரேன். தூங்கினா போட்டோங்க மச்சான், நம்ம போவோம். எந்திரிச்சா சண்டை போட மாட்டாளாடா? அவ கிடக்கா, விடுங்க மச்சான், வாங்க. எழுப்பி பாருங்க, எந்திச்சா வரட்டும், இல்லைன்னா தூங்கிட்டு விட்டு வாங்க. சரிடா, இதை வரேன். கிளம்பி வாங்க, காப்பி குடிச்சிட்டு அப்படியே போவோம். சரிடா. உங்கள் ஃபோன் தானே அடிக்கி, எடுத்து பேசுங்க. யார்? நான் பிறகு பேசிக்கிறேன்டா, உங்கள் அண்ணன் தான். ஏன் மைனி என்னாச்சு? எனக்கு கூட சண்டையா? பிறகு பேசுதாங்கியா? சும்மா தான்டா, சண்டையெல்லாம் இல்லை. நான் பிறகு பேசிக்கிறேன், வீடு கிணத்து போய்ட்டுருவோம். அப்போ சொல்லுங்க அட்டன் பண்ணி பிறகு பண்ணுறேன்னு. கோவப்பட போகிறோம் பிறகு அண்ணன். எடுக்கலன்னா புரிஞ்சுக்கோ, வீடு. மைனி அண்ணன் எனக்கு ஃபோன் அடிக்க பாருங்க. என்னவா? எடுத்து பேசு. ஹலோ, என்ன சுனில, எங்கே இருக்க? வீட்டுக்கு போயிட்டியா? வந்துட்டேண்ணா, வந்து 10 நிமிஷம் ஆச்சு. சரி, ரூமில் இருக்கேன். மைனி பார்த்தியா? ரூமில் இல்லைண்ணா, மைனி பார்த்தேன். மைன்ட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். கிச்சனில் இருக்கா? மைனி ஃபோனை கையில் தானே வச்சுருக்கா? இல்லையா, ரூமில் இருக்கேன். வாட்சி மைனி, அண்ணன் உங்களை தான் கேட்கான். கோவமாயிட்டான்னு நினைக்கிறேன். இங்கே எடுத்து சொல்லியிருக்கலாம்ல ஒரு வார்த்தை. என்னவா, என்ன கேட்கு? நீங்கள் எங்கே இருக்கியா, ஃபோன் கையில் வச்சுருக்கீங்களா இல்லையான்னு கேட்கான். இப்போ என்ன சொல்லானட்ட? போய் சொன்னால் கண்டுபிடிச்சிடும் மாமா. கையில் தான் வச்சுருக்கேன்னு சொல்லு. என்ன மைனி கையில் தான் வச்சுருக்கா ஃபோனு? கையில் தான் வச்சுட்ருக்கா. என்ன செஞ்சிட்ருக்கா கிச்சனில்? அம்மாவும் மைனியும் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்தேன். நாங்கள் 3 பேர் பேசிகிட்டு இருக்கோம். ஃபோனை சைலண்டில் வச்சுருக்கான்னு கேளு. இங்கே இல்லைண்ணா. அப்போ ஃபோன் அடித்தோம்ல, சவுண்டு கேட்டிருக்கும்ல, ஏக்கு எடுக்கல. வாட்சி மைனி ஏக்கு ஃபோன் எடுக்கலன்னு கேட்கான். என்ன சொல்ல? பிறகு பேசுகிறேன்னு சொல்லு. இப்போ கிணத்து போகணுன்னு இருக்கோம், அதான் எடுக்கலன்னு சொல்லு. ஏன்னா நாங்கள் கிணத்துக்கு போகலான் இருந்தோம், மச்சான் மைனி எல்லோரும். அதான் எடுக்கலை. பிறகு பேசிக்கிட்டு தான் நவை. நீ அந்த ஃபோன் அட்டன் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியாதம்மா பிறகு பேசுகிறேன்னு. நீ அவட கேட்டு தானே பேசிகிட்டு இருக்க? ஆமாண்ணா. நான் கொடுக்கட்டாண்ணா, பேசுகிறியா? கொடு, இல்லை ஸ்பீக்கரில் போடு. மைனி 2 வார்த்தைட்டு பேசிடுங்க, என்னென்னா அண்ணன் ரொம்ப கோவப்படுவான். கோவத்தில் தான் பேசுகிறான். பேசாமடி கிணத்து போயிட்டு வந்து பிறகு பண்ணுன்னு சொல்ல. பயமாக இருக்கடா மாமா, திட்டுமோ? அப்போதே சொல்லியிருக்கலாண்ணே. நீங்கள் அட்டன் பண்ணி சொல்லியிருந்தா அண்ணன் இப்போ கோவப்பட்டிருக்க மாட்டான். ஹலோ மாமா, குரலே சரியில்லையடா. ஹலோ, ஃபோன் அடித்தா எடுத்து பேச முடியாதா? போச்சு, என்னடா சொல்ல? ஃபோன் அடிக்க முடியல. ஃபோனை கையில் தானே வச்சுருக்கு. ரிங் அடித்து கேட்கலையா? ஃபோனை அட்டன் பண்ணி ஒன்று பேச முடியலையோ? இல்லை ரொம்ப பெரிய வேலை பார்த்துட்ருக்கீங்களோ? அட்டன் பண்ணி கூட சொல்ல முடியாது உங்களால் பிறகு பேசுகிறேன்னு. ஆமாம், அப்படி இல்லை. சொன்னிட்டு பேசிட்டு கிணத்து போவேன்னா பேசிட்டே இருந்தால் அப்புறம் நேரம் ஆகுன்னு தான். ஓ மேடம், ரொம்ப பெரிய வேலையாக போகிறீங்க. நீங்கள் சொல்லி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்ன ரொம்ப நேரம் ஆகுதுல? ரொம்ப நேரமாக பேசுகிறேன். ஆமாம், அப்படி இல்லை மாமா. அப்புறம் என்னத்துக்கு ஃபோன் அடித்து அட்டன் பண்ணி பேச வேண்டியதானே? பிறகு பண்ணுங்கன்னா நான் பிறகு பண்ணுவோம்ல. உனக்கு என்ன அவ்வளோ துமுறு? ஃபோன் பண்ணிடாத சொல்லிட்டேன். உங்களுக்கு அங்கே வேலை இருக்குல்ல? ஓ வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? சரி சரி. என்னை விட நீங்கள் தான் பெரிய வேலை பார்க்கீங்கன்னு நினச்சேன். அதான் உங்களுக்கு பேச நேரம் இல்லாமல் ஃபோன் எடுக்காமல் இருக்கீங்கன்னு நினச்சேன். உங்களுக்கு அங்கே வேலை இருக்கலாம், ஒரு ஆளை சேஃபாக பார்த்துக்கிற வேலை, வெளியே கூப்பிட்டு போகிற வேலை. என்ன உழையிட்டு இருக்க மென்டல் மாதிரி? சூழ்நிலை இருடா, ஒரு 10 நிமிஷத்தில் வரானு கூப்பிட்டு வா. ஏற்ற காப்பி கொடுங்க எனக்கு.
குடிச்சிட்டு கூப்பிட்டுட்டு நான் வரேன். மைனி அண்ணன் கோமத்துட்டே வச்சுட்டான். இல்லைடா, உங்கள் அண்ணன் ஏன் என்ன திட்ட போகுது? ஏய்க்கு எடுக்கலாம் தான் கேட்க, வேற ஒன்றும் இல்லை. நான் போய் பேசிட்டு வரேன் மாமாட்டேண்ணா. சரி பேசிட்டு வாங்க. வந்துடுவேன்டா, நீ காப்பி குடிச்சிட்டு கூப்பிட்டு நான் வந்துடுறேன். ஆ சரி மைனி. என்னாச்சு இப்போ ஏய்க்கு லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க? லூஸு தானா? அதான் என்னை விட்டுட்டு போயிருக்கியே. அடிச்சு போடுவேன். தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தானா? என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேசு. ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாமல் தான் பார்த்தா என்ன சொன்ன நீ? ஆ உண்மையாக சொன்னால் கோவம் தானே வரும்னு சொன்னியே, உங்களுக்கு அதான் கோவம் வருது. என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்லலாம்னு வச்சுக்கோ. அப்புறம் நடக்கிறத வேற. நான் என்ன செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கேனா பார்த்துக்கிறதுக்கு? யார் எங்கே பார்த்துட்டு இருக்காவா காவலுக்கு? எனக்கு என்ன தெரியும், என்கிட்ட ஒரு வேலை பார்க்கன்னு சொன்னியே. நீங்கள் இன்றைக்கி பார்த்த வேலை வேறு. இன்னைக்கு என்ன வேலை பார்த்தேனா? அதே வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வேளை இன்னையிலேருந்து வேறு வேலைக்கு மாற்றிட்டீங்களா என்ன? நேரில் இருந்தேன்னு வச்சுக்கோ கண்ணை பழுத்துருக்கும். என்னன்னு தெளிவாக சொல்லி தொலையேன். நான் இப்போ பேசிட்டு தானே இருக்கேன். எதுக்கு அவ்வளோ கோவம் உங்களுக்கு? ஃபோனை வை, நான் பிறவ பண்ணுதுன்று. என்ன கேட்டேன் உங்களை? சாப்பிட போகிறீங்களா, எப்போ வருவீங்க தானே கேட்டேன். சரி வெளியே போகிறேன். நீ ஒருவேளை மீட்டிங் எங்கேயும் போகிறீங்க போல், எப்போ வருவீங்க அப்படின்னு தான். அப்புறம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் எடுக்கணும்ல, ஃபோனை எங்கேயும் வச்சிடக்கூடாதுன்ட்டு நான் கேட்டேன். அப்புறம் என்னத்துக்கு இப்போ ஃபோன் பண்ணும்போது எடுக்காமல் வச்சுருந்த கையில்? ஆனால் எதுக்கு அப்போ தான் கட் பண்ணிவிட்டு கோவமாக நீங்கள் வேலை பார்க்க போனீங்கன்னு தெரியுதுல்ல, எந்த வேலைக்கு போயிருக்கீன்னு. பேசுகிறது எனக்கு எதுவுமே புரியலை. டைரெக்டாக சொல்லிடு. வீணாக கோவத்தை கிளறாத. நீங்கள் எதுக்கு வெளியே போனீங்க? ஆஃபீஸ் விஷயமாவா? வேறு விஷயமாவா போனீங்க? இல்லை பர்சனலாக தானே போனீங்க. உனக்கு யார் சொன்னாத? சொல்லுங்க, நான் சொன்ன கரெக்டு தானே? மேலே வந்து விழுந்து தாங்கிக்கிறீங்க, தூக்கி விடுறீங்க, முடியலைன்னா கூட்டிகிட்டு போகிறீங்க. ஏன் ஆஃபீஸில் ஒருத்தரும் இல்லைல்ல? அப்புறம் கீழே விழுந்தால் பிடிக்க மாட்டாங்களா? இப்போ தெரியாமல் கால் தடவை கீழே விழுந்துட்டான். உடனே மாதிரி அவளுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் அதுக்கு வச்சுட்டு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? வலிக்குங்க கூட்டிட்டு தான் போனேன். அதுக்கு என்ன இப்போ? நான் இப்போ அதை ஒன்றுமே சொல்லலையே. அதை நீங்கள் என்கிட்ட பொறுமையாக சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. கீழே விழுந்துட்டா நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வரேன்னு. நான் மீட்டிங் போகிறீங்க தானே கேட்டேன். அவ்வளோ கோவம் உங்களுக்கு? வையின்னு சொன்னால் வையேன். என்னாச்சு? பார்த்தாச்சு ஹாஸ்பிட்டலில்? வீட்டில் கொண்டு விட்டிங்களா எப்படி? இல்லை ஆஃபீஸில் தான் இருக்காளா? அவ கூட தான் இருக்கீங்களா? நீ என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க? நீ ஏன் இப்படி பேசுகிறேன்? லைனில் இருக்கேன். சரி இப்படி ஒரு அவசரம் ஆயிடுச்சுமா, நான் கூப்பிட்டு போகிறேன் வந்து பண்ணுறேன்னா வேலை முடிஞ்சு. இல்லை அப்படின்னா கட் பண்ணிடலாம். அப்போ அங்கே போயிட்டு போனிட்டு சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி ஆயிடுச்சு அதான் அவசரமாக வச்சேன்னுட்டு. சரி நான் அதுக்காக தான் போனேன்னு உனக்கு யார் சொன்னான்? உங்கள் அண்ணன் ரெண்டே கால் பண்ணானுலாம். எங்கள் அண்ணெல்லாம் அப்படி சொல்ல மாட்டானு. ஒரு நம்பர்லேருந்து எனக்கு ஃபோட்டோ வந்துச்சு, உங்கள் மேலே விழுந்த ஃபோட்டோ, நீங்கள் பிடிச்சி தூக்கி விட்ட ஃபோட்டோ. அதுக்கு தான் இவ்வளோ கோவமா? யார் அனுப்பிவிட்டா? நம்பர் அனுப்பு எனக்கு. அதை யார் ஃபோட்டோ எடுத்து உனக்கு அனுப்பியிருக்கிறதுக்கு? உன் நம்பர் யாருக்கு தெரியும்? ஆ யாருக்கு தெரியும் சொல்லு. யார் அனுப்புனாலாம் யோசனை வரல, என் நம்பர் யாருக்கு தெரியுமா? கேட்குறதுக்கு முறை பதில் சொல்லு. உன் நம்பர் யாருக்கு தெரியும்? உங்கள் அண்ணன் 2 பேர், நான் 1, 3 இடத்த யார் தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? நான் யார்ட்டையும் கொடுக்கல. ஆனால் என் நம்பர் யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்களா? அதுக்கு தான் அந்த நம்பரை அனுப்புனேன். அது யார் அனுப்பியிருக்கா நான் பார்த்துக்குறேன். அது யாருன்னு எனக்கே தெரியும், நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டாம். இப்போ யார் அனுப்புனா சொல்லு, நான் பேசிக்கிறேன் விடு. அவங்க நினைக்கிறதெல்லாம் நினச்ச மாதிரி நடக்கலாம். அப்புறம் ஃபோட்டோ எனக்கு அனுப்ப தானே செய்வாங்க. ஏன்னா நான் இங்கெல்லாம் இருக்கேன். உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணதே பிடிக்கலை, அப்புறம் உங்கள் கூட நான் இருந்தால் பிடிக்குமா? பேசினாலும் பிடிக்காது. இப்போ கல்யாணம் வேறு பண்ணி வச்சுருக்கீங்க, இப்போ எப்படி பிடிக்கும்? அப்புறம் என்னை பிரிக்காண்டாமா? நான் இருந்தால் உங்களை கரெக்ட் பண்ண முடியாதுல்ல. நான் இல்லைனா தான் அந்த வேலையை பார்க்க முடியும். அவங்க தேவையில்லாத வேலை பார்க்காங்க. இப்போ கல்யாணம் பண்ணிட்டு ஏன்டே சொல்லியிருந்தா நானே விட்டு கொடுத்துருப்பேன் உங்களை. என்ன பேசியிருக்கேன்னு தெரியும்? நீ யாருக்கு விட்டு கொடுத்துருப்பேன்? யார் இந்த வேலையை பார்க்கா? உங்களுக்கு இன்னுமா புரியாமல் இருக்கு? யார் சொல்கிற? ஹேமாவா? வேறு யார்? அவங்களுக்கு தானே நான் ஃபோன் எடுத்தோடனே என்னை திட்டினாங்கல்லாம். இப்போ நான் வேறு இல்லை, ரொம்ப வசதியாக போச்சுல்ல, அதான் உங்களை ட்ரை பண்ணுறாங்க. எதுக்கு இப்படி பேசுகிற? தேவையில்லாமல் அவ்வளோ ஃபோட்டோ அனுப்புனாலும் நீ அதை பார்த்து டென்ஷன் ஆகிட்டு இருக்க. எவான்னு இல்லை, எவன் வந்தாலும் என்கிட்ட எதுவும் நடக்காது. நீ லவ் பண்ணும்போதே எவ்வளோ என்கிட்ட நெருங்க விடலை, இனிமே என்கிட்ட நெருங்க முடியும்? யோசிக்க மாட்டியா நீ? கல்யாணம் முடிஞ்ச பிறகு தானே இப்போ நெருங்கியிருக்காங்க. அவ்வளோ போட்ட பிளான் படி நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கீங்களா? அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னா அவன் என்ன ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருப்பாளா? இல்லை ஆள் வச்சு ஃபோட்டோ எடுத்துருப்பாளா? எனக்கு என்ன தெரியும் நந்தினி? சிலிப்பாகி விழுந்துட்டான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். சரி முடியாத ஒரு பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுல என்ன தப்பா? இல்லை ஆபத்துக்கு உதவுற மாதிரி தானே இதுவும். அப்படின்னு நினச்சி தான் நான் கூப்பிட்டு போனேன். இப்போ உனக்கு ஃபோட்டோ அனுப்புறத பார்த்தா எனக்கே தெரியுது நீ இந்தளவுக்கு பேசுகிற. இதுக்கு தான் அவட்ட பேசாதீங்க வைக்காதீங்க, கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்கள் தான் சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன் புரிஞ்சுக்குவா நல்ல பிள்ளை அப்படின்னு. யாராக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். அவான்னு இல்லை, நானாக இருந்தாலும் அந்த இடத்துல அப்படி தான் தோணும். நான் லவ் பண்ணிவிட்டு அந்த பையனை இன்னொருத்து கல்யாணம் பண்ணால் அப்புறம் எனக்கு கோவம் வராதா? நான் ஆசைப்பட்ட பிறகு. அப்போ ஏக்கு இப்போ பிடிச்சோன்னே கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை கேட்டால் நான் விட்டு கொடுத்துருப்பேன்னு. இப்போ நீ என்ன லவ் பண்ணலையா என்ன? லவ் பண்ணாலும் அவங்க ஆசைப்பட்டு கேட்காங்கல்ல நம்மகிட்ட, அப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? எதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பேச்சு பேசுனேன்? அவள் லவ் பண்ணதான் தெரிஞ்ச உடனே நீங்கள் அவட்ட பேசக்கூடாது, வைக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. எனக்கு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தேன்.
நெருங்க விட்டியா அவளை பக்கத்தில் நிற்க விட்டியா நீ? இந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பேன்னு நான் யோசிக்கலல்ல. மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கதை அடிச்சு விடுவேன். அவள் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன எத்தனை வருஷம் லவ் பண்ணிகிட்ருக்க? அவள் கேட்டால் நீ என்ன தூக்கி கொடுத்துருவி அப்படியே? ஆ, எனக்கு பிடிக்காண்டம்மா. எனக்கு யார் பிடிக்குமோ அவங்க கூட தான் நான் வாழ முடியும். என்கிட்ட மட்டும் எப்படி சொன்னீங்க? கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வேறு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கேன், உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், நீ சந்தோஷமாக வாழணும், போக பிடிக்குன்னு சொன்னீங்க. நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். அதுக்கு நான் சொன்னேன் வேறு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கேன். நான் தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன். பிறகு என்ன? எவ்வளோ ஒருத்தி இடையில வந்து கேட்டாலும் தூக்கி கொடுப்பியா? வெளுத்து குடும்பத்துக்கு வந்தேனா? சும்மா எவ்வளோ ஃபோட்டோ அனுப்பினாலும் நீ டென்ஷன் இருப்பியா? நீ டென்ஷன் ஆனதுக்கானது என்னையும் டென்ஷன் படுத்துற. நீங்கள் ஏன் கூட்டு போனீங்க? வேறு யாராச்சும் கூட்டு போய் சொல்ல வேண்டியதானே? அதுதான் தப்பு பண்ணிட்டேன். வேறு யாராச்சும் கூட்டு போய் சொல்லியிருக்கணும். நான் ஒரு அரை மண்டல் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஐயோ அது ஒரு அரை மண்டல் பைத்தியங்கிறதையே மறந்துட்டேன். உங்களுக்கு அரை மண்டலா பைத்தியமா? ஆமாம், பைத்தியமாக தானே இருக்க என் மேலே. அதுக்கு தானே இவ்வளோ டென்ஷன் ஆகுது. நீ எவ்வளோ ஃபோட்டோ அனுப்புனான்னு என் மேலே நம்பிக்கை இல்லை இன்னமும். உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நான் உங்கள் கூட அங்கே வந்திருப்பேன். உங்களை அனுப்பிவிட்டு நான் இங்கே இருக்க மாட்டேன். புரியுதா? ஆஃபீஸ்க்கே வந்திருப்பேன் நான். இப்போ தேவையில்லாமல் இப்போ பாருங்கள், ஃபோட்டோ அனுப்பி எல்லாத்தையும் இப்படி உங்களை கேவலப்படுத்திடுவா. உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கிடுவாலாம். உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல உங்கள் ஆஃபீஸில். அப்புறம் அதை அவள் கெடுத்தனா நான் சும்மா இருப்பேனா? அதை அவள் ஃபோட்டோ அனுப்புனா அவளுக்கு கால் பண்ணி 2 ரைடு விட்ருக்கணும். ஏங்கிட்ட கோவப்படக்கூடாது. அன்றைக்கி எவ்வளோ வீரப்பா பேசினேன். இப்போ ஃபோன் பண்ணி பேசியிருக்க வேண்டியதானே? நீ பேசின பேச்சில் அவள் கரெக்டாக என் பக்கத்தில் வராமல் இருக்கணும். அந்தளவுக்கு நீ நடந்திருக்கணும். அதை விட்டுட்டு ஏன்ட்ட கோவப்பட்டுருக்கான். கூட்டிகிட்டு போனது நீங்கள் தானே. உங்கள்கிட்ட தான் முதல்ல கோவப்படணும். அவள் சொல்லுவா, என்கிட்ட திருப்பி கேட்டால் நான் என்ன பண்ண சொல்ல? மாமாவை நீ அடக்கி வச்சானே கேட்பா. கடவுளே தப்பு தாம்மா கூட்டு போனது. விடு, இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். விடு, அதுக்கு தான் வான் பண்ணியிருக்கேன். இனிமேல் அந்த மாதிரி பண்ணுனீங்க. இனிமேல் எப்பவும் பண்ண மாட்டோம்மா தாய். இன்னும் அந்த மைண்டில் இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும். காலையில் நல்லா தான் பேசினேன் தெரியுமா? நீ பேசிட்டு இருந்தலாம். அப்போ நான் அவட்ட பேசும்போது வந்தவொடனே விசாரித்தான். ஒய்ஃபை கூட்டு வரலையா, எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. சௌமியா பவி எல்லாத்தையும் கேட்டா தெரியுமா? சௌமியாக்கு ஏன் உடம்பு இல்லை, எதுக்காக வரல இத்தனை நாளா, இப்போ வந்திருக்காங்க சரி ஆயிடுச்சான்னு கேட்டான். உனக்கு என்ன செய்யுது, உடம்பு சரியில்லைன்னு கேட்டான். எப்போ வருவாங்கன்னு கேட்டான். எப்போ வருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே வேலையை பார்க்கலாம்ல. அதுக்கு தான் அவள் பிளான் பண்ணி கேட்டிருப்பா. இப்போ மட்டும் நல்லா கிரிமினல் மைண்டு வேலை செய்ய எல்லாத்துலேயும். ஒழுங்காக இருந்துக்கோங்க சொல்லியாச்சு. நான் ஒழுங்காக தான் இருக்கேன். நீ ஏன்ட்ட கோவப்படாத. இதுக்கு முன்னாடியே நான் ஒழுங்காக இருந்தேன். இனிமே ஒழுங்காக இருக்க மாட்டேனா? அட்டி வாங்குவேன் நீ. இதுக்கு முன்னாடி உங்கள் பக்கத்தில் வந்தாலாம் வரலாம், இப்போ மாறலாம். இதுக்கப்புறம் தான் கெட்ட பேர் ரொம்ப வரும் உங்களுக்கு அப்படி வந்தானா. சரி, நான் பக்கத்தில் வராமல் பார்த்துக்கிறேன் போதுமா? சரி. இப்போ கோவம் இல்லையா? நன்றி. கோவம் இருக்குது என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் ஏன் போனீங்க? வலிக்குன்னு சொன்னாமா? நீ வலி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டல அது எனக்கு தெரியும்ல. அதனால அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுன்ட்டு வச்சு வேறு ஒன்றும் இல்லை. சரி, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் இவ்வளோலாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது. அவள் இந்த மாதிரி மைண்டில் இருந்தால் நான் நெருங்கே விட்ருக்க மாட்டேன். உடனே நல்லா தெரியும்ல. அவள் என்கிட்ட சொன்னதான் நான் என் கேபினை விட்டே வெளியே வச்சேன். நான் உள்ளே விட்டுருப்பானே சொல்லு. இப்போ தானே தெரியுது இன்னும் அவன் மைண்டில் எப்படியே தான் இருக்கான்ட்டு. சரி, கவனமாக இருங்க. நான் பார்த்துக்கிறேன் அவளை, நீ டென்ஷன் எடுக்காத. சரி. இப்போ சொன்ன மாதிரி அவள் ஏதாச்சும் உன்ட்ட பேசினாலோ ஃபோட்டோ அனுப்பினாலும் நீ என்கிட்ட உடனே சொல்லணும். என்னம்மா டென்ஷன் ஆகாதம்மா, ரிலாக்ஸ் ஆயிரு. ரிலாக்ஸாக இருக்கேன். எங்கே அவள் தான் எனக்கு கோவப்படுத்திட்டான். சரி, ஃபோட்டோ வந்துச்சுல, அப்போ எனக்கு உடனே கால் பண்ணியிருக்கலாம்ல நீ. அத்தைட்ட பேசிகிட்டு இருந்தேனா, அத்தை பிறகு ரூமுக்கு வந்து தான் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். சரி, காப்பி குடிச்சிங்களா? குட்டிமா எப்படி இருக்காங்க? இவ்வளோ கோவப்பட்டிங்கன்னா குட்டிமாக்கு ஆகாத. அப்புறம் அவங்க கூட உங்களே மாதிரிலாம் இருப்பாங்க. நீங்கள் தானே என்னை மாதிரி வேணும். நீங்கள் இருக்கட்டும். உங்களை மாதிரி வேணும் தான். அதுக்காக இப்படியா? இப்போமே ட்ரெயின் பண்ணுறீங்களா என்ன? ஆமாம், இப்போவே சொல்லி கொடுக்கேன். என் மாமாவை கண்ட்ரோலாக இருக்கணும்ல. பயமாக இருக்கேன். யாருக்கு? உங்களுக்கா பயமாக இருக்கா என்னை பார்த்து? ஆமாம். என்ன மிரட்டுறீங்க? கோவம் ரொம்ப படுறீங்களா இப்போ? சாரி வீடுங்க, கோவப்படாமல் கூட சொல்லியிருக்கணும். இது பழைய நந்தினி. சொல்லியிருக்கணும்ல, நான் கால் பண்ணேன்ல, அப்போ அட்டன் பண்ணி பேசியிருக்கணும்ல, சொல்லணும்ல. இதுக்கு தான் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்களா கோவத்தில்? நானும் இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் கால் பண்ணேன். தெரியப்படுத்தணும்ல உங்களுக்கு. ரிலாக்ஸாக இருமா, ஏன் போட்டு டென்ஷன் எடுக்கேன்? எது வந்தாலும் என்கிட்ட சொல்லிட வேண்டியதானே, அப்புறம் நான் பார்த்துக்கிடுவேன்ல. சரி தான், இல்லை நான் சொல்லலை. உங்கள் விஷயம் இல்லை மாமா, நான் எப்படி விட முடியும்? அதை தான் சொல்கிறேன் நான். புரியுது. அதை என்கிட்ட சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ணுறேன். புரியுதா? நீங்கள் டென்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். குட்டிமா வெளியே வந்துட்டு நீங்கள் வந்து ஹாப்பியாக தான் இருக்கணும். புரியுதா? டென்ஷன்லாம் ஆகக்கூடாது. நல்லது இல்லைல்ல. அப்போ அதுக்கப்புறம் டென்ஷன் ஆனால் பரவாயில்லையா? ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் சேட்டையா? சரி, நாங்கள் கிடத்து போகிறோம். பெற பேசுகிறேன். இனிமையாக கிடந்து போகிறீங்க? ஆமாம், இப்போ தான் வெயில் தந்துருக்கு. சுனில் வந்தான். சுனில் கிணத்து போமாண்ணா. சரி போவோம் அப்படின்ட்டுருக்கேன். சிவானே, பிரியா, நான், சுனில், மகேஷ் எல்லோரும் போகிறோம். போயிட்டு அப்படியே வரோம் மாமா. போகிற சரி தான். போயிட்டு 5:45 வீட்டுக்கு வந்துடணும். புரியுதா?
வெளியே நின்றுருக்கக்கூடாது அங்கே நின்று வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நாளைக்கு வேணால் போங்க அப்போ, சரியா? ம் சரி மாமா. என்ன வைக்கணுமா, லைனில் இருக்கணுமா? உங்களுக்கு வேலை இருக்கா? வேலை இருக்குது, நிறைய இருக்குது. பார்த்துட்டு தான் இருக்கேன், பார்த்துட்டே தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வேணால் வேலையை பார்க்கிங்களா, அப்புறம் வீட்டுக்கு வந்து பேசுகிறீங்களா? உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். இல்லை பேசணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, நான் பேசிட்டே வேலையை பார்க்கேன். சரி நீங்கள் வேலையை பாருங்கள், நான் கிணத்து போயிட்டு வந்து கால் பண்ணுறேன். சரி ஓகே தான், ஆனால் அங்கே கிணத்து போகிற சரி தான், கவனமாக இருக்கணும். நடக்கும்போது கவனமாக கீழே பார்த்து நடக்கணும். ம் சரி மாமா. சரிம்மா, வைக்கட்டா? பாய். ம் பாய் மாமா.